Welcome to Chem Academy. இந்த வீடியோல PGTRB யூனிட் 1ல இருக்கக்கூடிய redox property of inner transition element கான்செப்ட்ல இருக்கக்கூடிய previous year question தான் பார்க்க போறோம். First question, which actinide exhibit highest number of oxidation state? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த redox property of inner transition element கான்செப்ட்டை நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். First, redox reaction அப்படினா என்னன்னு பார்க்கலாம். A reaction where both oxidation and reduction occur simultaneously. ஒரு reactionல oxidationும் reductionும் simultaneously நடந்துச்சுனா அத நம்ம redox reaction அப்படினு சொல்லுவோம். இந்த reactionல A, Bங்கிற reactant எடுத்துறோம். இங்க Aங்கிற reactantோட oxidation state 0ல இருந்து +1 இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப oxidation number இன்கிரீஸ் ஆச்சுனா அத நம்ம oxidation சொல்லுவோம். oxidation number இன்கிரீஸ் ஆச்சுனா அதுல எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு அப்படினு சொல்லுவோம். ஓகே, அப்ப எலக்ட்ரான் லாஸ் ஆயிச்சுனா அத நம்ம oxidation LEO அப்படினு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். LEOங்கிறது என்னன்னா loss of electron is called as oxidation. அதே மாதிரி இங்க Bங்கிற எலிமெண்ட்ல ஆக்சிடேஷன் நம்பர் 0ல இருந்து -1 டிகிரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீஸ் ஆச்சுனா அத நம்ம ரிடக்ஷன் சொல்லுவோம். சோ எலக்ட்ரான் அது கெயின் பண்ணிருக்கு. அப்ப கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் as reduction, GER அப்படினு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் சைமல்டேனியஸா நடந்துறதுனால இது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ரெடாக்ஸ்ங்கற வேர்டை நம்ம செப்பரேட் பண்ணி பார்த்தா at this time நம்ம we had REDங்கிறது reduction சொல்லுவோம், OXங்கிறது oxidation அப்படினு சொல்லுவோம். ஓகே, இப்போ redox properties பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். Redox behavior of inner transition element is influenced by their electronic configuration, oxidation state and the type of ligand. ஒரு redox property inner transition element எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா electronic configuration, oxidation state, அப்போ அந்த டைப் ஆஃப் லிகாண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ல 4f பிளாக் எலிமெண்டான லாந்தனைட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ லாந்தனைட்ஸ்ங்கிறது என்னன்னா லாந்தனத்தை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய 14 எலிமெண்ட்ஸ் நம்ம லாந்தனைட்ஸ் சொல்லுவோம். சீரியத்துல இருந்து லுட்டீசியம் வரை இருக்கக்கூடிய ஒரு 14 எலிமெண்ட் லாந்தனைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை 4f பிளாக் எலிமெண்ட் சொல்லுவோம். இதோட அவுட்டர் எலக்ட்ரான் எல்லாமே 4f ஆர்பிட்டல்ல என்டர் ஆகுறதுனால இதை 4f பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ லாந்தனைட்ஸோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதுல f ஆர்பிட்டால எலக்ட்ரான் என்டர் ஆகுறதுனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நோபல் கேஸ் வந்து ஜெனான். ஓகே, அப்ப ஜெனான் எழுதியாச்சு. 4f ஆர்பிட்டால என்டர் ஆகுறதுனால 4f னு எழுதிட்டோம். 4f ஆர்பிட்டால சீரியம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து என்டர் ஆயிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் லுட்டீசியம் 14ல முடியுது. ஓகே, அப்போ 4f 1 to 14. அதே மாதிரி 5d ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அதே மாதிரி 5d ஆர்பிட்டால 0வும் இருக்கு. அப்போ 5d ஆர்பிட்டால 5d 0 to 1. அதே மாதிரி 6s ஆர்பிட்டால எல்லாத்துலயுமே 2 தான் இருக்கு. அப்போ 6s 2. ஓகே, இதான் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ். இப்போ இந்த லாந்தனைட்ஸ்ல +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அன்காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 and +4. ஓகே, அன்காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 and +4. ஓகே, இப்போ +3 எல்லாத்துக்குமே காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அதுலயும் ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷனான கடோலினம் வந்து 5dல ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுனா, அதே மாதிரி 6sல 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுனா 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது கடோலினம் 3+ ஆ மாறும். அப்போ ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன் வரும். அதே மாதிரி லுட்டீசியம் 5dல ஒரு எலக்ட்ரானும் 6sல 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுனா லுட்டீசியம் 3+ ஆ மாறும். ஃபுல் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன் வரும். ஓகே, அப்போ இந்த கடோலினம் லுட்டீசியம்லாம் ஆஃப் ஃபீல்ட் ஃபுல் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன்ல மோர் ஸ்டேபிளா இருக்கும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல. அதே மாதிரி சீரியம் வந்து 4fல ஒரு எலக்ட்ரான், 5dல ஒரு எலக்ட்ரான், 6sல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 4 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுனா சீரியம் 4+ வந்து உங்களுக்கு 4f ஆர்பிட்டால் 0வா இருக்கும். அப்போ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வரும். அதுவும் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இட்டர்வியம் வந்து 6sல வந்து 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுனா 4f வந்து 14 இருக்கும். ஃபுல்லி ஃபீல்ட் f ஆர்பிட்டால். அப்போ அதுவும் ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி டெர்பியம் வந்து 4f 9 6s 2 இருக்கு. 6sல இருந்து ஒரு 2 எலக்ட்ரான், 4fல இருந்து ஒரு 2 எலக்ட்ரான் எடுத்துட்டோம்னா 4f 7 ஆஃப் ஃபீல்டா இருக்கும். சோ அது டெர்பியம் 4+லயுமே ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, அப்போ அதே மாதிரி யூரோப்பியம் வந்து 6sல 2 எலக்ட்ரான் இருக்கு. 6sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியம் 4f 7 ஆஃப் ஃபீல்ட் ஆர்பிட்டால். சோ அதுவும் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, அப்போ இதோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, அன்காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 and +4. ஓகே, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம டீடைலா பார்க்கலாம். The common oxidation state of lanthanide is +3. The lanthanide also show either
+2 or +4 ஆக்சிடி ஸ்டேட். +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு அண்ட் +4 ஆக்சிடி ஸ்டேட் இருக்கு. ஓகே, அப்போ சீரியம் வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். பிரசியோடிமியம் நியோடிமியம் +4 ஆக்சிடி ஸ்டேட். அப்போ ஹையஸ்ட் ஆக்சிடி ஸ்டேட் ஆஃப் லாந்தனைடு என்ன அப்படின்னா +4. லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா +2. ஓகே, ஹையஸ்ட் ஆக்சிடி ஸ்டேட் யாரெல்லாம் இருக்குன்னா சீரியம், பிரசியோடிமியம், நியோடிமியம், டெர்பியம், டயஸ்போரியம். இந்த அஞ்சுமே ஹையஸ்ட் ஆக்சிடி ஸ்டேட் இருக்கும். எல்லாத்துக்குமே +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அன்காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறது என்ன அப்படின்னா +2 அண்ட் +4. ஓகே, அடுத்தது கடோலினம் நம்ம வந்து 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஆஃபில் கான்ஃபிகரேஷன் இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். லுட்டீசியம் 3+ வந்து 4f14 இருக்கும், இதுவும் ஃபுல்லி ஃபீல்டு எஃப் ஆர்பிட்டால் இருக்கனால ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல. ஓகே, அடுத்தது சீரியம் அண்ட் டெர்பியம் அட்டைன் 4f0 அண்ட் 4f7 கான்ஃபிகரேஷன் இந்த +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ சீரியம் அண்ட் டெர்பியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்திருக்கோம். இது +4ல அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும். சீரியம் வந்து பார்த்துட்டோம்னா 4f1 5d1 6s2 இருக்கும். இதில் 4 எலக்ட்ரான் லாஸ் பண்ணோம்னா 4f ஆர்பிட்டால் 0வா இருக்கும், 5dலையும் 0வா இருக்கும், 6sலையும் 0வா இருக்கும். ஓகே, அப்போ ஜெனான் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வரும். ஸோ ஸ்டேபிளாக இருக்கும் +4ல. அதே மாதிரி டெர்பியம் வந்து 4f7 ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷனாக இருக்கும், டெர்பியம் 4+ஆக இருக்கும்போது. ஓகே, 4f வந்து 9, அதே மாதிரி 5dல வந்து 0, 6sல வந்து 2 எலக்ட்ரான். இப்போ டெர்பியம் 4+ எடுத்துட்டோம் அப்படின்னா 6sல 2 எலக்ட்ரான், 4fல வந்து 2 எலக்ட்ரான். அப்போ 4f வந்து 7 எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும் ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷனாக இருந்துச்சுன்னா அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, Europium and ytterbium ions have exactly off field and completely filled 4f orbital. அப்போ யூரோப்பியம் அண்ட் ytterbium ரெண்டுமே +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது ஆஃப் ஃபீல்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். யூரோப்பியம் பார்த்துட்டோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4f7 5d0 6s2. இப்போ 2+ இருந்துச்சு அப்படின்னா 6sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகி 4f7ங்கிற ஒரு ஆஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதே மாதிரி ytterbium எடுத்துட்டோம்னா ytterbium 2+ இருக்கும்போது 6sல கூட 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகி 4f வந்து 14 இருக்கும். 4f 14 இருந்தால் அது ஃபுல்லி ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள். ஓகே, அப்போ காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3, அன்காமன் வந்து +4ஆகவும் இருக்கலாம், +2ஆகவும் இருக்கலாம். ஓகே, அடுத்தது ஸ்டாண்டர்ட் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் லாந்தனாய்ட்ஸ். இப்போ லாந்தனாய்டு அயான்ஸோட ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வழி கால்குலேட் பண்ணலாம் அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல. இப்போ லாந்தனாய்டு அயான்ஸ் எடுத்துருக்கோம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல, அது 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணி லாந்தனாய்ட்ஸாக மாறும்போது அது எவ்வளோ ரெடக்ஷன் பொட்டன்ஷியல், அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். லாந்தனத்தோட ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து -2.52 வோல்ட். ஓகே, அடுத்தது லாந்தனாய்ட்ஸோட ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ பார்க்கலாம். இப்போ சீரியத்தோட ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் சீரியம் 3+ இருந்துச்சுன்னா அது 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணி சீரியமாக மாறும்போது அது ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து -2.48. அப்போ இதோட வேல்யூ எல்லாமே என்னவா நெகட்டிவா வருது, நெகட்டிவ் எலக்ட்ரோ பொட்டன்ஷியலா இருக்கனால இது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்டா யூஸ் ஆகும். ஓகே, அடுத்தது பிரசியோடிமியம் வந்து -2.46. அப்போ சீரியத்துல இருந்து கடோலினம் வர வரைக்கும் அதோட ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அப்போ அதே மாதிரி டெரிவியத்துல இருந்து லுட்டீசியம் வர வரைக்கும் அதோட ஸ்டாண்டர்ட் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஹையஸ்ட் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ யாருக்கு அதிகமாக இருக்கும்? லாந்தனாய்ட்ஸ்ல. லாந்தனத்துக்கு தான் அதிகம், 2.52 வோல்ட். ஓகே, அப்போ -2.52 வோல்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கு லுட்டீசியம் வரைக்கும். ஓகே, அப்போ இதுல லோயஸ்டா இருக்கிறது யாருன்னா லுட்டீசியம் -2.26. அப்போ இதுல எல்லாத்துலயுமே நெகட்டிவ் ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூவா இருக்கிறதுனால இது எல்லாமே ரெடியூசிங் ஏஜெண்டா யூஸ் ஆகும். அடுத்தது பார்க்கலாம் ஆக்டினாய்ட்ஸ். ஆக்டினாய்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ ஆக்டினாய்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னா ஆக்டினத்தை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய தோரியத்திலிருந்து லாரன்சியா வரை இருக்குள்ள 14 எலமெண்ட்ஸ் நம்ம ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஆக்டினாய்ட்ஸ்ல வந்து 5f பிளாக் எலமெண்ட் சொல்லுவோம். இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதலாம். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன நோபல் கேஸ் இருக்கு அப்படின்னா ரேடான். ஓகே, அப்போ ரேடான ஜென்ரல் எழுதிட்டு அதுல 5f ஆர்பிட்டால் எலக்ட்ரான் என்டர் ஆகும். ஓகே, 5f ஆர்பிட்டால்ல இப்போ தோரியம் எடுத்துட்டோம் அப்படின்னா தோரியத்துல 0 இருக்கு. ஓகே, அப்போ எலக்ட்ரான் 0 இருக்குன்னா 0 கடைசியில் இருக்கக்கூடிய லாரன்சி எலமெண்ட் வந்து 14 இருக்கு. ஸோ அதனால 0 to 14. அடுத்தது 60 ஆர்பிட்டால். 60 ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் வந்து 61 இருக்கு, ஆனா தோரியத்துல 62 அப்படின்னு இருக்கு.
ஓகே, அதே மாதிரி இந்த ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் வரக்கூடிய அமேரிசியம் வந்து 5f7 இருக்கும்போது 60ல வந்து 0 வருது. அதே மாதிரி புளூட்டோனியம்ல 60ல 0 வருது. அப்போ 0 வருது, 1 வருது, 2 வருது. ஓகே, அப்போ நம்ம 0ல இருந்து 2 வரைக்கும் இருக்குது. ஓகே, அடுத்தது 7s ஆர்பிட்டால் இருக்கு. 7sல எல்லாத்துலயுமே 2 இருக்கிறதுனால 7s2 அப்படின்னு நம்ம எழுதுறோம். இதுதான் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆக்டினாய்ட்ஸ். ஓகே, இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஹையஸ்டா இருக்குது யாருன்னா நெப்டியூனியம், புளூட்டோனியம், அடுத்து அமேரிசியம். இந்த மூணுக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +7 இருக்கும். ஓகே, +7, இதே மாதிரி +7. இதுல அமேரிசியத்துக்கு மட்டும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2ல இருந்து +7 வரைக்கும் இருக்கும். அடுத்தது நெப்டியூனியம் அண்ட் புளூட்டோனியத்துக்கு +3ல இருந்து +7 வரைக்கும் இருக்கும். ஓகே, அடுத்தது ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து யூரேனியத்துக்கு +6 வரைக்கும் இருக்கும். அப்போ யூரேனியம், நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமேரிசியம் இது எல்லாத்துக்குமே +6 இருக்கும். நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமேரிசியம் இந்த மூணுக்கும் +7 வரைக்கும் இருக்கும். இதுல காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எது அப்படின்னா எல்லாத்துக்குமே காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் லேந்தனைட்ஸ் மாதிரி தான் இதுக்கும் +3. அன்காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து லேந்தனைடுக்கு வந்து +2 +4. இங்க அன்காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2, ஓகே, +4, அடுத்து +5, அடுத்தது +6, அடுத்தது +7. ஓகே, அன்காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இங்க 5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஓகே, இப்போ இந்த அன்காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2ல இருந்து +7 வரைக்கும் இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த அமேரிசியத்துக்கு மட்டும்தான். ஓகே, இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்டினைட்ஸ் பார்க்கலாம். The most common oxidation state of actinides is +3. Actinides show variable oxidation state +2ல இருந்து +7 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இதுல வந்து எல்லா ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறது யாருக்கு அப்படின்னா அமேரிசியம். +2ல இருந்து +7 வரைக்கும் இருக்கும். ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்குலாம் இருக்குன்னா நெப்டியூனியம், புளூட்டோனியம், அடுத்தது அமேரிசியம். ஓகே, +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்குன்னா நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமேரிசியம், அடுத்தது யுரேனியம். ஓகே, இப்போ இந்த 4க்குமே +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஓகே, அடுத்து பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆக்டினாய்ட்ஸ். இப்போ ஆக்டினாய்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ 1.7 வோல்ட், -1.7 வோல்ட். இதே வந்து நம்ம லேந்தனைட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து -2.52 இருந்தது. ஓகே, -2.52 வோல்ட் இருந்தது. அப்போ இந்த ஆக்டினாய்ட்ஸும் லேந்தனைட்ஸும் கம்பேர் பண்ணும்போது லேந்தனைட்ஸ்க்கு வந்து வேல்யூ வந்து ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூனா -2.52 வோல்ட். அப்போ இதில் யார் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னா லேந்தனைட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்டினாய்டை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அடுத்தது நம்ம டோட்டலாக லேந்தனைட்ஸோட ஆக்டினாய்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ பார்க்கலாம். ஓகே, இப்போ தோரியத்துல இருந்து நம்ம லாரன்சி வரைக்கும் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கும். இப்போ ஆக்டினேட்டுக்கு வந்து -1.7 வோல்ட், தோரியத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேல்யூ வந்து புளூட்டோனியம் வரைக்கும் வேல்யூ டிகிரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அமேரிசியத்துல இருந்து வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாண்டர்ட் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா நெகட்டிவ் ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ ஆகிட்டே இருக்குது. ஓகே, இதுல லீஸ்ட் நெகட்டிவ் வேல்யூனா புளூட்டோனியம் வேல்யூ தான். அந்த புளூட்டோனியம் வேல்யூ என்னன்னா -0.95. ஓகே, இதுதான் லீஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ புளூட்டோனியம் தான். அப்போ இதுதான் என்ன பண்ணா ரெடக்ஷன் ஆகுறது ஈஸியா ரெடக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இது வந்து ஒரு லெஸ் ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கும். ஓகே, அப்போ மைனஸா இருக்குதுன்னா இது ரெடக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். லார்ஜ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஈஸியா ரெடக்ஷன் ஆகும்னுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஈ வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்தா தான் அது பீஸ்ஃபுல். ஈ வேல்யூ வந்து நெகட்டிவ் ஹையஸ்ட் நெகட்டிவா ஆக அது நாட் பீஸ்ஃபுல், ரெடக்ஷன் ஆகும்னுக்கு அப்படின்னு அர்த்தம். அது ஈஸியா ஆக்சிடேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். which actinoid exhibit highest number of oxidation state. highest number of oxidation state நம்ம பார்த்தோம் 3 எலமெண்ட், ஒன் நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமேரிசியம். இந்த மூணுமே ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு பார்த்தோம். ஓகே, அப்போ இந்த மூணுல என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தோரியம் கொடுத்துருக்காங்க. தோரியத்துக்கு வந்து ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5 தான். ஓகே, அப்போ அதுக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் +7 கிடையாது. அடுத்தது யூரேனியம் கொடுத்துருக்காங்க. யூரேனியத்துக்கு வந்து +6 வரைக்கும் தான் அதிகம், ஸோ அதுவும் கிடையாது. புளூட்டோனியம் +7, ஸோ +7 அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கலிபோர்னியம் கொடுத்துருக்காங்க. கலிபோர்னியம் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒன்லி +3 தான். ஓகே, அப்போ அதுவும் கிடையாது. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which are the following lanthanides is mostly so +2 oxidation state in solution. +2 oxidation state வந்து எந்த லேந்தனைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ லேந்தனைடோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபுல்லாக எடுத்துட்டோம். அதில் +2 வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் யார் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ +2 இருக்கிறது ஒன்று நியோடிமியம், சமேரியம், யூரோப்பியம், அடுத்தது துலியம், அடுத்தது இட்டர்பியம். இந்த 5 எலமெண்ட் தான் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு.
புரோமத்தியம் எடுத்துக்கோம். புரோமத்தியம் வந்து +3 ஆக்சிடைஸ் ஸ்டேட் தான். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. இட்டர்பியம் +2 அண்ட் +3 ஆக்சிடைஸ் ஸ்டேட் ரெண்டுலையுமே இருக்கு. ஓகே, அப்போ அது வரும் ஆன்சர். அடுத்து கடோலினம் வந்து +3 ஆக்சிடைஸ் ஸ்டேட் மட்டும் தான், +3 கிடையாது. அடுத்து ஹோலியம் கொடுத்துருக்காங்க. ஹோலியம் வந்து +3 ஆக்சிடைஸ் ஸ்டேட் மட்டும் தான், ஸோ +2 கிடையாது. ஓகே, அப்போ இட்டர்பியம் மட்டும் தான் +2 அண்ட் +3லையுமே 2 ஆக்சிடைஸ் ஸ்டேட் இருக்கும். ஓகே, அப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ஆஃப் லாந்தனைடு ஆர் more positive than actinide, more negative than actinides, similar to actinides, unpredictable. இப்போ லாந்தனைடுக்கும் ஆக்டினைடுக்கும் ரெண்டுக்குமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ பார்த்தோம். இதில் வந்து யாருக்கு மோர் நெகட்டிவாக இருந்தா இல்லை யாருக்கு அதிகமாக பாசிட்டிவாக இருந்துச்சு, ஆப்ஷன் ஏவா இல்லை பியா இல்லை ரெண்டுக்குமே சிமிலராக இருந்துச்சா இல்லைனா ரெண்டுக்குமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாதா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.